Jerry Jackson. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் கேலக்ஸி மேக்கர்ஸ். இன்றைக்கி ஒரு புது வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு மேக் ஏ வாய்ஸ் கண்ட்ரோல் ரோபோட், வாய்ஸ் கண்ட்ரோல் ஆர்சி கார் தான் வித் அட்ரினோ யூனோ மோட்டார் ஷீல்ட் ட்ரைவ், அப்புறம் நம்மளோட HC05 ப்ளூடூத் மாடியூல். இது வச்சு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இது வச்சு நான் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சால் எங்களோட சேனலில் போய் பார்த்தா ப்ளூடூத் ஆர்சி கார்னு ஒன்று பண்ணியிருப்பேன். அது இதே மாடியூல் வச்சு தான் பண்ணியிருப்பேன். இதே எக்யூப்மெண்ட்ஸ் தான், ஒரு சேஞ்ச் இல்லை. அதே எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நம்ம எப்படி வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுலேயே ஆப்ஷன்ஸ் இருக்குது வாய்ஸ் கண்ட்ரோல். அது நான் தனியாக ஒரு வீடியோ போடலான்னு நினச்சி தான் இப்போ போடுறேம். ஏன்னா அதிலே சேர்த்து போட்டால் உங்களுக்கு புரியாது, கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா இதில் இருக்க ஸ்கெட்ச் வேறு, அதில் இருக்க ஸ்கெட்ச் வேறு. ரெண்டுத்துக்கும் ஸ்கெட்சு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கொஞ்சம் மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான். என்னால் முடிஞ்சால் அந்த ஸ்கெட்சோட இது வந்து ஸ்கெட்ச் வந்து அட்ரினோ ஸ்கெட்ச் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு சர்க்யூட் கூட சேம் தான். சர்க்யூட் கூட நோ சேஞ்ச், நம்ம எப்போவுமே சொல்கிற சர்க்யூட் தான். பாருங்கள், உங்களுக்கு இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். TXD, GND, VCC, அப்புறம் RXD, இது 4 பின் தான் மெயின் பின். இதில் VCC வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். VCC வந்து பாசிட்டிவ், GND வந்து நெகட்டிவ், TXD வந்து இந்த பின் பர்டிகுலராக நான் ஃபிக்ஸ் பண்ண பின். இதோ இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும். 0ல் ஒரு பின்னு போட்டிருக்கேன், 1ல் ஒரு பின் போட்டிருக்கேன். இதில் மோட்டார் ஷீல்ட் ட்ரைவில் அதில் இருக்க 2 பின்ஸில் தான். ஒன்று வந்து TXD வந்து 0ல் போகணும், அப்புறம் RXD வந்து 1ல் வரும். ஓகே, ஊர்ந்து போயிட்டு என்னன்னு தெரில, சரி விடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட் இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் அந்த சர்க்யூட்லாம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துறேன். அப்புறம் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து நமக்கு இதோ இங்கே தான் உங்களுக்கு VCC பாசிட்டிவ் 5 கிரவுண்ட். நீங்கள் 2 செக்ஷன், இது ஃபுல்லாகவே பாசிட்டிவ். ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாகவே பாசிட்டிவ், மிடில் ரோ வந்து நெகட்டிவ் உங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் எங்கே வேணாலும் குத்திக்கலாம், அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் தான், அது பிரச்சனை இல்லை. நம்ம சப்போஸ் நம்ம நிறையா இந்த மாதிரி சென்சார்ஸ் போர்டு யூஸ் பண்ணுறோன்னா தான் இந்த எல்லா பின்னும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், மற்றபடி தேவையில்லை. இந்த லாஸ்ட் ரோ வந்து அவுட்புட். நமக்கு ஏதாவது சர்க்யூட் இந்த அவுட்புட் அட்ரினோ அவுட்புட் வந்து இந்த போர்டுக்கு நமக்கு போகணும், அதுக்கு மட்டும்தான் இந்த லாஸ்ட் ரோ. இந்த லாஸ்ட் ரோ ஃபுல்லாக அதுக்கு தான் லாஸ்ட் ரோ. இந்த லாஸ்ட் ரோ, இந்த பர்டிகுலர் 4 பின் மட்டும் இது வேறு யூஸு. இது அப்புறமா பார்க்கலாம், இது நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஓகே, இப்போ நான் ஜஸ்ட்டு இந்த கனெக்ட் பண்ணி வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் என்ன பண்ணலாம், நெகட்டிவ் வந்து பிளாக் குத்துக்கிறேன் ஜஸ்ட்டு, அப்புறம் பாசிட்டிவ் வந்து ஒயிட் கொடுக்குறேன். நான் வேணும்னா இந்த மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் கூட டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கிறேன். இந்த மேலே இதுக்கு மேலே பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் நம்மளோட சில்வர் வந்து TXDக்கு போடுறேன். அப்புறம் ஐயோ, ஓகே, இந்த சைடு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த சைடு வைடாக இருக்குது. சில்வர் வந்து வேணாம், பர்பிள் வந்து TXD கொடுத்துட்றேன், XD வந்து சில்வருக்கு. ஓகே, நோ சேஞ்ச் இன் தட் த சர்க்யூட். ஓகே, இப்போ ஒரு ஹார்ன் சவுண்ட் கேட்டிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் நான் திருப்பி சொல்கிறேன், அதனால் ஏதாவது கட் ஆகிடுச்சேன்னா. TXD வந்து பர்பிள் கொடுத்துருக்கேன், RXD வந்து சில்வர் கொடுத்துருக்கேன், VCC வந்து ஒயிட் கொடுத்துருக்கேன், க்ரௌண்டு வந்து நெகட்டிவ் கொடுத்துருக்கேன், பிளாக் கொடுத்துருக்கேன் ஐ மீன். ஓகே, ஜஸ்ட் இங்கே வச்சிடுறேன். பிளாக் வந்து நான் சொன்ன மாதிரி க்ரௌண்டில். ஓகே, ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிடுறேன். பிளாக் கொடுத்தாச்சா, இப்போ பாசிட்டிவ் இங்கே. ஓகே, அப்புறம் நான் என்ன சொன்னேன், TXD வந்து பர்பிள் எப்போவுமே TXD வந்து 0. நான் சொன்ன மாதிரி TXD எப்போவுமே 0 தான். அப்புறம் RXD வந்து சில்வர்னால இது 1. ஓகே, இது ஃபிக்ஸ்ட். ஓகே ஐஸ், இப்போ நான் ஜஸ்ட்டு இது பேஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே டேப் போட்டு ஓட்டியிருக்கேன், அவ்வளோதான். வேறு எதுவும் சேஞ்சஸ் இல்லை. சர்க்யூட் எல்லாம் சேம் தான். இது மடங்கிடுச்சு, ஐயோ மடங்கிடுச்சு, ஓ மை காட். ஓகே, பரவாயில்ல, அட்டாச் ஆகி தான் இருக்குது. சால்ட்ரிங் கொஞ்சம் விட்டுடுச்சு, அதான் பிரச்சனை. அது ஒன்றும் இல்லை, விடுங்க. ஒரு சர்க்யூட் கனெக்ஷனில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. அவ்வளோதான். இது சேம் அப்படியே ப்ளூடூத் ஆர்சி பண்ணால் அதே சர்க்யூட் தான். நான் பேட்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு சேம் சர்க்யூட், நோ சேஞ்சஸ், எந்த சேஞ்சஸும் கிடையாது.
சேம் சர்க்கியூட். ஆன் பண்ணி பார்த்துடலாம். ப்ளூடூத்துக்கு சப்ளை வரல. ஓ மை காட், மொத்தமாக போயிடுச்சு. ஓகே கைஸ், நம்மளது இப்போ ஆன் ஆகாமல் இந்த ஒரு பிரச்சனை நான் சால்வ் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, இந்த பிளாக் ஒயர் வந்து என்னோடய பழசு வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது, லூஸாக இருந்ததுனால அந்த பிரச்சனை. பிளாக் ஒயர் சரி பண்ணிட்டேன். இப்போ இந்த பின் தான் உடஞ்சிடுச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் இதை சால்ட்ரிங் பண்ணிட்டு, இது இங்கே சால்ட்ரிங் பண்ணணும். இப்படி சரியாக சொன்னால் இது இப்படி சால்ட்ராக இங்கே இருக்கணும். இது இப்போ எடுக்கும்போது அட்டாச் பண்ணும்போது உடஞ்சிடுச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு உங்களுக்கு சால்ட்ரிங் பண்ணிட்டு சர்க்கியூட்டோட உங்களுக்கு ரன்னிங்கோடு நான் காமிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் வெயிட். சாரி, கொஞ்சம் வாய் கொஞ்சம் பிளர் ஆகுது. ஓகே காய்ஸ், நம்ம வாய்ஸ் கண்ட்ரோல் வந்து ரெடி. இதோ இங்கே சால்ட்ரிங்கும் பண்ணிட்டேன். இப்போ நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. ஓகே, ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, எல்லாம் ஒர்க்கிங், எல்லாம் ஓகே. இப்போ நான் ஆப் வந்து என்ன ஆப்புன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. என்னோடய ஃபோனில் காமிக்கிறது. இப்போது ஜஸ்ட்டு இது என்னோடய ஆண்ட்ராய்டு ஃபோனில் காமிக்கிறேன். நான் ஆண்ட்ராய்டு ஆப் தான் யூஸ் பண்ணுவேன். ஏஎம்ஆர் வாய்ஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. சரியாக சொன்னால் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சிம்பிளாக போயிட்டு என்னோடய ப்ளே ஸ்டோர்லேயே காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ப்ளூடூத் வாய்ஸ் கண்ட்ரோல் போட்டோன்னே இது இந்த மாதிரி சிம்பிள் வச்சு பிடி வாய்ஸ் கண்ட்ரோல் ஃபார் அட்ரினோ, இந்த ஆப்புக்கு பர்டிகுலர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா நான் அது வச்சு தான் பண்ணியிருக்கேன், அதனால் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணக்கப்புறம் தான் நமக்கு இங்கே ப்ளூடூத்தில் காமிக்கும். சரியாக சொன்னால் இதில் மேலே ஐக்கானில் கனெக்ட் ரோபோட் கொடுத்தா ப்ளூடூத் ஆன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள், கொஞ்ச நேரம் கழிச்சோடனே அதே காமிக்கும். ஓகே கைஸ், நம்ம டிவைஸ் இங்கே கீழே காமிக்குதா HC05 மாடலோட டிவைஸ் காமிக்குது. கனெக்டிங் வந்து கனெக்டட் டு RC கார்டு. ஓகே, ஜஸ்ட் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஓகே கைஸ், நம்மளோட ப்ளூடூத் வந்து இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட்டு ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் மட்டும் காமிக்கிறேன். ஏன்னா லெஃப்ட் ரைட் காமிச்சா இங்கே இடிச்சிடும், அப்புறம் என் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும். ஃபார்வர்ட் மட்டும் காமிக்கிறேன். மூவ் ஃபார்வர்ட், டைப்பிங் தெரியுதா பார்த்தீங்களா, ஓடிச்சா. இப்போ மூவ் பேக்வர்ட், இங்கே ரெக்கார்ட் ஆகுது. என்னாச்சு? மூவ் பேக்வர்ட், ஓடிதா. மூவ் ஃபார்வர்ட், இந்த மாதிரி தான் கைஸ். இதுதான் நம்மளோட வாய்ஸ் கண்ட்ரோல். நான் கிளியராக காமிச்சிட்டேன் வாய்ஸ் கண்ட்ரோல் எப்படின்னு. ஆப் கூட உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓகே, இதுதான் நம்மளோட சர்க்கியூட், சிம்பிள் சர்க்கியூட். சேம் ப்ளூடூத் RC கண்ட்ரோலோட சேம் சர்க்கியூட் தான், நோ சேஞ்சஸ். ஜஸ்ட்டு நம்ம வாய்ஸ் கண்ட்ரோல் ஆப் வச்சு கண்ட்ரோல் பண்ணுவோம். அப்புறம் கொஞ்சம் ஸ்கெச்சஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, அவ்வளோதான். இப்போ நான் வந்து பண்ணது வந்து ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் மட்டும் தான். ஏன்னா நான் அந்த ஸ்கெட்ச் தான் நான் படிச்சிருக்கேன், அதனால் ஃபார்வர்ட் பேக்வர்ட் ஸ்கெட்ச் மட்டும் தான் இப்போ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் லெஃப்ட் ரைட்டு ரெண்டுமே, ஃபார்வர்ட் பேக்வர்ட் லெஃப்ட் ரைட்டு ஓட ஸ்கெட்ச் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். முடிஞ்சால் நான் வேணால் அதே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஃபார்வர்ட் பேக்வர்ட் மட்டும் இல்லாமல் ரெண்டுத்தையும் டிஸ்கிரிப்ஷன்லேயே போடுறேன். ஓகே, உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார்வர்ட் பேக்வர்ட் லெஃப்ட் ரைட் எல்லாமே பண்ணலாம். ஓகே, if you like this video, please like, share, comment and subscribe my channel. This is Galaxy Makers. Thank you. Bye bye guys.